தமிழ்ல ஒரு பெரிய ஆக்டர் பிளஸ் டைரக்டர். அவருடைய ஃபேமஸ் லைன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, "வாடா என் மச்சி, வாழைக்காய் பஜ்ஜி." இன்னும் அதுக்கப்புறம்லாம் எனக்கு மறந்து போச்சு தெரியல. ஸோ இது மாதிரி வார்த்தைகளை வந்து ஆர்டிஸ்டிக்கா யூஸ் பண்ணி, அதாவது வார்த்தை ஜாலம் செஞ்சு, ஒரு சென்டென்ஸினுடைய மீனிங் அண்ட் யூசேஜ் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு பேர் தான் வந்து இங்கிலீஷ்ல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பன் அப்படின்னு சொல்லுவோம். PUN. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். "She cannot bear dealing with another bear today." ஸோ கொஞ்சம் ரீட் பண்ணி புரியறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்காது. அதனுடைய அழகே போயிடும். இன்னொரு சென்டென்ஸ் சொன்னா, "His name is Mike, but he is not able to speak." இந்த பன் அப்படின்றது வந்து ஒரு பொய்டிக் டிவைஸும் கூட. ஸோ இது வந்து போயம்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து மீனிங் தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய சாமே போயிடும். நான் 11th படிக்கிறப்ப என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் வந்து எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்த டெஃபினேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. அது என்ன அப்படின்னு சொன்னா, euphemism is a word that is used instead of another word or term to soften the shock of reality அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனுடைய மீனிங் வந்து தெளிவா எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு டேர்மை வந்து ஒரு வார்த்தையை இல்லை ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து எந்த லாங்குவேஜ்லையுமே அதை வந்து நம்ம அப்படியே நம்ம சொல்லாம இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி சொல்றது, அதான் வந்து யூஃபிமிசம் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் செத்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றத வந்து நம்ம தமிழ்ல வந்து காலமானார் அப்படின்னு சொல்றோம், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றப்ப he has died அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக he has passed away அப்படின்னு சொல்லலாம். நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப பிசிக்கலி யாராவது டிஃபெக்டிவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எந்த பார்ட் வந்து அவங்களுக்கு டிஃபெக்டிவா இருக்கோ அந்த பார்ட்டை வச்சு அவங்களுக்கு நேம் கொடுத்து அப்படிதான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு கால் சரியில்லை, கால் டிஃபெக்டிவா இருந்து நடக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து முடவன் இல்லை நொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்கள எவ்வளவு காயப்படுத்தும் அப்படின்றத வந்து உணர்ந்து அந்த டேர்ம்ஸை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அந்த பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்ற அந்த டேர்ம் கூட கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ இதெல்லாமே வந்து யூஃபிமிசம் தான். இப்போ ரொம்ப புவரா இருக்கிறவங்க ஒருத்தங்க, அவங்க கிட்ட மணி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள ஃபினான்ஷியலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்றோம். அவங்கள புவர் பீப்புள்னு சொல்றது இல்லை, ஃபினான்ஷியலி சேலஞ்ச். அது மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல போய் நான் டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை, ரொம்ப டீசெண்டா ரெஸ்ட் ரூம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து தே கம் அண்டர் யூஃபிமிசம்.